சார்வால் சார்வால் வணக்கம் வணக்கம் வணக்கம். நலம் நலமுடன் வாழ்க வாழ்க வாழ்க. ஆதரவு வேண்டும். நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தமிழ்நாட்டு மக்களை வேண்டுகிறேன், தமிழர்களை வேண்டுகிறேன். ஆமாம், வெறுமனே 1500 சப்ஸ்கிரைபர்கள்ங்கிறது நமக்கு போதுமான ஊக்கமாக இல்லை. அதனால் தொய்வு ஏற்படுகிறது, நம்மளுடைய செயல்பாட்டில் தொய்வு ஏற்படுகிறது. அதாவது ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தருவது உங்களுடைய ஆதரவு தானே தவிர, ஆதரவு அன்றி போனால் தேக்கம் ஏற்படும் நமது நிலைப்பாட்டில். நம்மளுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருந்தாலும் கூட உங்களில் ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய தன்மையோடு தான் நாம் எதை வேண்டுமானாலும் பேசிக்கொண்டிருக்கிறோம். சிலவற்றை சிலர் மறந்திருப்பார்கள், அதை ஞாபகப்படுத்துவது ஒரு அரசியல் நடுநிலையோடு ஞாபகப்படுத்துவது ஒரு உண்மையான மனிதனுடைய கடமை, உண்மையான அரசியல் புரிதல் உள்ளவனுடைய கடமை என்ற நினைப்பில் நாம் கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த கடமையில் நமக்கு சில தொய்வுகளை, தேக்க நிலைகளை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்து விடுவது என்னவென்றால், நாம் தமிழர் தம்பிகள் சில நேரங்களில் நமக்கு நம்முடைய சேனலை புகார் அளிக்கிறார்கள். அதனால் தேக்க நிலை ஏற்படுகிறது. இப்போ நம்ம ஐயாவுடைய மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய உடன்பிறப்புகளும், அதாவது பேரவை உறுப்பினர்களும் நம்மளை கடுமையாக சாடுகிறார்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, அதை முதல்ல செய்யுங்க. நாம் தமிழர்களுக்காக பேசுகிறோமா, தமிழ்நாட்டுக்காக பேசுகிறோமா, இல்லை அயலானுக்காக பேசுகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் ஆய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நான் நிச்சயமாக ஆதரவு தருவீங்கள். முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எனக்கு ஆதரவு தர வேண்டும். உங்களுடைய ஆதரவினால் தான் நம்மளுடைய பேசக்கூடியது உங்களை வந்தடையும், பல பேரை சென்றடையும். நீங்கள் நிச்சயமாக என்னுடைய காணொலிகளை பகிர வேண்டும். பேசுவது எல்லாருக்கும் போய் சேரட்டுமே. நான் பேசுவது எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு நீங்கள் பகிர்ந்தால் என்ன? உங்களுக்கு எதிரான கருத்தாகவே இருக்கட்டுமே. ஜனநாயகத்தில் தானே இது ஒரு அங்கம் தானே. ஒரு விமர்சனம் என்பது ஜனநாயகத்தில் ஒரு அங்கம் தானே. அந்த விமர்சனத்தை வைக்கக்கூடிய அந்த அருகதையோ தகுதியோ எனக்கு இல்லை என்று நீங்கள் கருதினால் கூட, இவனுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்ட்டு நீனும் பார்த்து சொல் அப்படின்ட்டு ஒரு 10 பேரை, நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள், அப்படி 10 பேருக்கு கடத்துங்களே. கடத்தி எனக்கு ஒரு ஆறுதலை, ஒரு ஊக்கத்தை, ஒரு உயர்வை தாருங்களே. அப்படி தருவதனாலே நான் என்ன தமிழர்களை மட்டம் தட்டி விட்டு நான் என்ன வெளிநாடு போய் வாழ்ந்து விடுவேனா சொகுசாக? நான் என்ன விஜய் மல்லையாவா? 10,000 கோடி கடனை வாங்கி கொண்டு பிஜேபிக்கு ஏதாக இது டோக்கன் கொடுத்துட்டு அப்படி போய் வாழ்வதற்கு நீரவ் மோடியா, இல்லை லலித் மோடியா? இது பெரிய பெரிய வைர வியாபாரிகளில் நான் ஒருவனா? ஒரு சாதாரண அரசியல் புரிதலை தெரிந்து கொண்டு, அரசியல் யாருக்காக? நமக்காக, நம் தமிழர் வாழ்வுக்காக, தமிழ்நாட்டின் வாழ்வுக்காக, அது மேலும் மேலும் வளர்வதற்காக நாம் பேசுவோம். எந்த காட்சிக்காகவும் என்றில்லை, எந்த கட்சியினுடைய காட்சியிலும் இருக்கக்கூடிய அந்த பேதமைகளை நீக்க வேண்டும் என்பதற்காக நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி பேசுகிறேன். அப்படித்தான் பேசுவேன். பெரியாரிய கருத்தியலை உள்வாங்கியவன், பெரியாருடைய வழியில் ஓங்கி பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சகோதரத்துவம் வளர வேண்டும், அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் இருந்து பேசுகிறேன். அந்த நிலைப்பாடை நீங்களும் விரும்புங்கள் அப்படிங்கிற கருத்தை நான் வலியுறுத்தி பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பேச வரோம்னா, நம்ம சார்பாக வணக்கத்திற்குரிய, மரியாதைக்குரிய, போற்றுதலுக்குரிய போராளி, அதாவது நிச்சயமாக ஐயா டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை நான் போராளி என்று தான் சொல்லுகிறேன். நீங்கள் திட்டியதனால் நான் வெறுமனே போராளி என்று சொல்லவில்லை. அவர் இடஒதுக்கீட்டு போராளி, இடஒதுக்கீடுக்காக போராடக்கூடியவர், ஈழத்துக்காக போராடக்கூடியவர், ஓரணியில் வீசிக்க கூட ஓரணியில் நின்று போராடியவர் தான். அந்த போராட்ட முனையை சில நேரங்களில் சுருக்கிக் கொள்கிறார் அப்படிங்கிறது எனக்கு பெரிய கவலையை தரக்கூடிய விஷயம்தான். அதாவது பிறகு இப்போ சமூக போராளி சமுதாய போராளியாக தன்னை சுருக்கி கொள்ளுகிறார். அப்படிங்கும்போது வருந்த வேண்டிய விஷயம் தானே. எது ஒன்று நடவாதோ
அதாவது எது ஒன்றை சரி செய்ய இந்த இடத்தில் உடனடியாக சரி செய்ய முடியாது, இது போக்கு, இது ஏமாற்று வேலை, சித்து வேலை அப்படின்னு தெரிகிறதோ, தெரிந்தே அந்த வேலையை பெருமிதமாக அன்புமணி சார்வால் அவர்கள் இப்படி அழுது புலம்பி நமக்கு இப்போது இத்தனை சதவீதமாவது கிடைத்து விட்டது, இதுவே நல்ல தருணம், ஆமாம் நம்ம உழைத்ததுக்கு பாடுபட்டது கிடைச்சிட்டு அப்படின்னு பேர் அழுது புலம்பி நடிப்பது அது இயற்கையாக இல்லைல்ல. பழைய வீடியோக்கள் பார்த்துருப்பியல்ல, அந்த 10.5 இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கிடைத்து விட்டது என்று, அது அதிமுக தேர்தல் காலம் என்று பொய்யாக ஒரு அறிக்கையை வழங்கிவிட்டு போனது. அது சமுதாய பிரிவினையை உருவாக்குவதற்காக அவர்கள் ஏற்படுத்திய ஒரு மாயை. உங்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையில், ஆவேசத்தில் அதில் ஏற்படுத்தப்பட்ட மாயை. முறைப்படியாக, சட்டப்படியாக, சட்ட நடவடிக்கையின் மூலம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு, அதற்குத்தான் நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஐயா ராகுல் காந்தி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை முன்னெடுத்த வேண்டும். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிச்சயமாக நடத்தி காட்டுவோம், நடத்தி அதன் வழி எல்லா பிரதிநிதித்துவமும் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதில் உங்களுக்கு உடன்பாடு தானே? உடன்பாடு இல்லை என்று எதுவும் மறுக்கிறீர்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதில் உங்களுக்கு ஒன்றும் பிழை இல்லை. அப்படி கணக்கெடுத்தால் அந்த கணக்கெடுப்பின் படி நாம் பிரதிநிதித்துவம் பெற்றுக்கொள்வது நல்லது தானே? அதுதானே முக்கியம். அது ஒன்றிய அரசே அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பும் போது நம்ம ஒன்றிய அரசு வேலைகளையும் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் படி பெற்றுக்கொள்ளலாம் தானே? அப்படி இருக்கும்போது நம்ம ஐயா, சின்ன ஐயா, மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் இப்படி அழுதது, அதுவும் இதில் தீச்சட்டி சின்னத்தை வரைத்து கொண்டு எத்தனை பெரிய, அதாவது அது என்னது, இயலாமையின் வெளிப்பாடு. உங்களால் ஏழலை, அழுது எதை சாதிக்க போகிறீர்கள்? உங்கள் சமுதாய மக்களிடம் சமூக போராளியாக இருந்தவர் சமுதாய போராளியாக மாறுவது சிறுமை என்றும் அது பெருமை என்று நீங்களாகவே கணா கட்டி கொண்டால் நான் என்ன செய்ய முடியும்? அதில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் தான் நான் வினா எழுப்புகிறேன். அது நானாக உங்களை நான் குற்றம் சொல்வதாக ஆகாதில்லை. உங்களோடு முரண்பட்டு நிற்கின்ற சீமானை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் போல். ஆனால் நமது ஐயா முன்னொரு நேரத்தில், அதாவது அரசியலில் எதுவும் நடக்கலாம், எப்படி வேண்டுமானால் நடக்கலாம், எது வேண்டுமானால் நடக்கலாம் என்றாலும் கூட சில புரிதல்கள் தவறாகத்தான் ஐயா போய்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்ல. பிஜேபியோடு உறவு வைத்திருப்பது சரியா? பிஜேபி மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை எதை தந்திருக்கிறது சொல்லுங்கள். மதுரைக்கு எய்ம்ஸ் தருகிறேன் என்றார்கள், 2019 அறிவித்தார்கள், ஒத்த செங்கலோடு போச்சு, இன்னும் எய்ம்ஸை காணவில்லை. ஜப்பானில் போய் 2048 கோடி ரூபா கடன் வாங்குதுன்னா அந்த கடனையும் காணலும் உடையும் காணல. பணக்காரங்களுக்கு 25 லட்சம் கோடி ரூபா கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அந்த எய்ம்ஸ் கேட்டதுக்கு அந்த பணத்தை போடக்கூடாதா? அதில் 2000 கோடி ரூபா போடக்கூடாதா? உங்களுக்கு தெரியாது இல்லையே. இன்னும் மருத்துவக் கல்லூரிகள் புதிதாக ஒன்றையும் கொண்டு வரவில்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசை, இப்போது வந்திருக்கிற தமிழ்நாடு அரசை இந்த 3 ஆண்டில் ஒன்றும் கொண்டு வரவில்லை என்று ஆதங்கப்படுகிற, கேள்வி எழுப்புகிற ஐயா மருத்துவர் ஐயா சின்ன ஐயா அவர்கள், அன்புமணி சார்வால் அவர்கள் கேள்வி எழுப்புறீங்கல்ல. உங்களுக்கு தெரியாது என்ன? ஒன்றிய அரசு தான் சொல்லிட்ட, ஏய் எல்லை தாண்டிய மருத்துவர்கள் உங்கள்கிட்ட இருக்காங்க, இன்னும் புதுசாக மருத்துவ இடங்களும் கூடுதல் படுத்தப்பட மாட்டாது, மருத்துவமனைகளும் தரப்பட மாட்டாதுன்னு ஒன்றிய அரசு சொல்லிக்கல. அது உங்களுக்கு தெரியாதா? நீங்களும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தீங்கல்ல, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தீங்கல்ல ஒன்றியத்தில். அப்போது நீங்கள் மருத்துவக் கல்லூரி இடஒதுக்கீடுக்கு 1000 கோடிகள் ஏதோ வாங்கிவிட்டதாக வழக்கு நிலுவையில் இருக்கிறது. நான் உங்கள் மீது குற்றம் சாட்டவில்லை. சின்ன ஐயா மருத்துவர் மீது, அன்புமணி சார்வால் மீது நான் குற்றம் சாட்டவில்லை. அப்படி ஒரு குற்றச்சாட்டு வழக்காக உங்கள் மீது இருக்கிறது. அதனாலே உங்களுக்கு நாங்கள் அமைச்சர் பதவி தர முடியாது என்று இந்த பாரதிய ஜனதா அரசு உங்களை கழித்து கட்டி வைத்திருந்ததே, அது நினைவு இருக்கிறதா? ஏன் அது நினைவில்லையா? சீட்டு இத்தனை தான் வேண்டும் என்று ஏன் அடம் பிடிக்க வேண்டும்? கூட்டணி
எந்த கூட்டணியில் இருந்தால் மக்களுக்கு நன்மை பயக்கும், நாட்டுக்கு நன்மை பயக்கும், இந்த தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நன்மை பயக்கும் என்று ஏன் உங்களால் எண்ண முடியவில்லை? நான் திமுக கூட கூட்டணி வந்துருங்கன்னு சொல்லலை, அதிமுக கூட கூட்டணி போயிருங்கன்னு சொல்லலை. பிஜேபி கூட்டணியை நாடும் விதமாகவே உங்களுடைய எண்ணங்கள் ஏன் ஓடுகிறது? உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி வேணும் என்றால் அவன் என்ன சொல்லுதான், தாமரை சின்னத்தில் நில்லுங்க. நேற்று வந்த KP ராமலிங்கம் தாமரை சின்னத்தில் நில்லுங்க. அன்புமணி சார்பாளுக்கு அது ஏன் நினைவில் படமாட்டக்கு? சரி, இப்போ நம்ம கடந்த நடப்புகளை விட்டு விடுவோம். கடந்த காலத்தில் நீங்கள் என்ன பேசினீர்கள், அந்த வழி நிற்பீர்களா? 2000 நிழல் பட்ஜெட்லாம் போடுறது இல்லை அன்புமணி சார்பால், நிழல் பட்ஜெட்லாம் போடுறது இல்லை. அப்போ அந்த வழி நீங்கள் நிற்பீர்களா? தனித்த ஆட்சி காண வேண்டும் என்ற ஆசை இருக்கிற, பேராசை கொண்டு இருக்கிறீர்கள். அந்த பேராசை பெருமோகத்தை நான் ஒன்று குறைவாக மதிப்பிடவில்லை. உங்களுடைய தொண்டர்களை நான் ஒன்று குறைவாக மதிப்பிடவில்லை. 5.7% வாக்குகள் உங்களிடத்தில் இருக்கிறது, அதையும் நான் குறைவாக மதிப்பிடவில்லை. தமிழ்நாடு எங்கும் உங்களுடைய வாக்கு பரவி இருந்தால் மிக்க மகிழ்ச்சி அடைவீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு போராளி தான், சமூக போராளியாக இருந்தவர் சமுதாய போராளியாக மாறி போனது தான் பெரிய வருத்தமே அன்றி மற்றபடி உங்கள் போராட்ட குணம் ஓய்ந்து விடாது என்று நான் நம்புகிறேன். இப்போ நினைப்பாங்க, என்னுடைய கடந்த காணொலியை பார்த்து இந்த காணொலியை பார்த்து நினைப்பாங்க, இல்லை நம்ம அடியில் இவன் பயந்துருக்காமலே என்று. நான் பயந்து பேசவில்லை, நான் பரிந்தும் பேசவில்லை. அன்று ஒரு நாள் நம்ம ஐயா, பெரிய ஐயா, மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா பேசினாரே ஒரு காணொலி. கடல் நீர் உள்ளளவும், பார் உள்ளளவும், பார் இல்லை பார் பூமி, பார் உள்ளளவும், பைந்தமிழ் உள்ளளவும். இது அப்படி வசம் நான் கவர்மெண்ட் பரவாயில்லைன்னா இந்த திமுகவோட கூட்டணி கிடையாது, அதிமுக கூட்டணி கிடையாது. ஏன்னா அதிமுக இருந்தால் தான் அவருடைய கூட்டணி. சொன்ன கார் உள்ளளவும், கடல் நீர் உள்ளளவும், பார் உள்ளளவும், பார் இல்லை பார் உள்ளளவும், ஐந்தமிழ் உள்ளளவும், திமுக அதிமுக திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு எத்தனை தரம் சொல்றது உங்களுக்கு? ஒரு பத்திரமே எழுதி கொடுத்து ஒரு பத்திரமே எழுதி கொடுத்துட்டோமா உங்களுக்கு கையெழுத்து போட்டு? அதாவது செய்தியாளர்கிட்ட பேசியிருக்காங்க, நாங்கள் ஒருபோதும் திராவிட கட்சி திமுகவை அதிமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம், கூட்டணி வைக்கவே மாட்டோம். எழுதி தரட்டுமா? எத்தனை தடவை தான் கேட்கிறீர்கள்? எழுதி வேண்டுமானால் தரட்டுமா அப்படின்னு பெருமையாக பேசியது யார்? கடும் சீற்றத்துடன் பேசியது யார்? குரல் எழுப்பியது யார்? எங்கள் மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள். அவர்களுடைய கனவை, உறுதியை, குரலை குலைத்து விட வேண்டுமா? நம்ம திமுக அதிமுகவோடு கூட்டணி வைத்து விட வேண்டுமா? இல்லை நாட்டை கெடுக்கின்ற பாரதிய ஜனதாவுடன் தான் கூட்டணி வைத்து விட வேண்டுமா? அப்படி வைத்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் அது ஒரு வாக்கா? ஏன் நம்ம தன்னிச்சு ஜெயிக்க முடியாதா? வெற்றி பெற முடியாதா? ஏன் அதற்காக நீங்கள் முனையக்கூடாது? நான் கேட்கிறேன். தொண்டர்கள் வீறு கொண்டு எழ வேண்டுதானே? 5.7% வாக்குகள் மொத்தமாக சில தொகுதிகளில் குவிந்திருக்கிறது. அந்த வாக்குகள் நீங்களே தனித்து நின்றால் 7 தொகுதிகள் வரை வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறீர்கள். பிறகு 7 தொகுதிகள் வேறு யாரிடமும் வேண்டும் என்று ஏன் யாசகம் பெறுகிறீர்கள்? திமுக அதிமுகவை ஏன் நோக்கி யாசகம் கேட்கிறீர்கள்? எதற்காக ராஜ்யசபா சீட்டு எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்கள் பேசியதை நீங்களே கலைத்து போடுகிறீர்களே. ஐயா டாக்டர் மருத்துவர் ஐயா தானே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர். அவரை அதை கலைத்து போட்டால் என்ன முறையாகும்? திமுக அதிமுகவோட கூட்டணி இல்லை, டயர் நக்கிகளுடன் கூட்டணி இல்லை என்று நம்ம ஐயா சின்ன ஐயா அன்புமணி சார்பால் வேற ஏற்கனவே சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும்போது போன தேர்தலிலும் கூட்டணி வைத்து விட்டீர்கள், இனியும் கூட்டணிக்கு நாடுகிறீர்கள். இது என்ன அரசியல்? உங்கள் இது அதாவது அரசியல் கட்சிகளுடைய பேதங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த கட்சி கூட்டணிக்கு போல, அந்த கட்சி கூட்டணிக்கு போகல. என்ன மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொன்னது யாரு? அந்த மாற்றம் முன்னேற்றத்தை ஏமாற்றமாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்களே அன்புமணி சார்பால். அதுதான் சார்பால் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அதை நோக்கித்தான் உங்கள்கிட்ட நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. அந்த கேள்வி எழுப்புவதில் தவறு இல்லை தானே? நீங்கள் தொண்டர்கள், பாமக தொண்டர்கள்
வந்து இந்த கேள்வியில் உண்மை இருக்கிறதா நியாயம் இருக்கிறதா அப்படிங்கிறத புரிதலோடு கடுஞ்சொற்களை பயன்படுத்தினால் ஏற்பதில் நமக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை.